வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தளபதி விஜய் அவர்கள் தற்போது அவருடைய 63வது படத்தில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரி மெர்சல் படங்களை இயக்கியிருந்த அட்லி தான் இயக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா தற்போது 3வது முறையாக இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருக்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதிர், விவேக், யோகி பாபு, ஜாக்கி ஷெராப் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கான ஷூட்டிங் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான செட் போட்டு இந்த படத்திற்கான ஷூட்டிங் ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை தன்னுடையது அப்படின்ற மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் குறும்பட இயக்குனர் KP செல்வா அப்படின்றவர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார் பார்த்தீங்கன்னா தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது குறித்து பார்த்தீங்கன்னா KP செல்வா சில தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெண்கள் கால்பந்து போட்டியை கதைக்களமாக வச்சு 265 பக்கம் கொண்ட கதையை தயார் செஞ்சுருக்கேன். இந்த கதையை பார்த்தீங்கன்னா நான் ட்ரீம்ஸ் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்திடமும் ஒயிட் நாட் ஸ்டுடியோஸ் நிறுவனத்திடமும் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும், ஆனால் அதற்கிடையே பார்த்தீங்கன்னா இந்த கதையை அட்லி இயக்க இருக்காரு அப்படின்ற செய்தி கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இது தொடர்பாக நான் முதல் முறையாக நீதிமன்றம் அணுகிய போது எழுத்தாளர் சங்கத்தை அணுகுமாறு நீதிமன்றம் எனக்கு அறிவுறுத்தியது. அதன் பிறகு அட்லியின் மேனேஜர் மற்றும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தோட எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் என்னிடம் பேசினாங்க. அப்போது இதை பெரிதுபடுத்த வேண்டாம், உங்களுடைய படத்தை கைவிட்டு விடுங்கள் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் புகார் அளிச்சிருந்தேன். அந்த சங்கத்தோட பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் தலைமையிலான கமிட்டி குழு என்ன விசாரணை பண்ணாங்க. நான் எழுத்தாளர் சங்கத்தில் இணைஞ்சு 6 மாதம் கூட ஆகல, இதனால உங்களுடைய புகாரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், சங்க விதிப்படி உறுப்பினராக இருந்து 6 மாதம் ஆன பிறகுதான் புகார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அதற்கான கடிதத்தை என்னிடமே கொடுத்துட்டாங்க. மீண்டும் நான் நீதிமன்றத்தை நாடி இருக்கேன். இந்த வழக்கு தொடர்பாக வருகிற 23ஆம் தேதி விசாரணை நடக்க இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு விளக்கம் கேட்டு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியிட்டிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனது நெருங்கிய நண்பர் மூலமாக தான் அட்லிக்கு இந்த படத்தோட கரு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா நான் பெண்களை மையப்படுத்தி உருவாக்கியிருக்கேன். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா நயன்தாரா, கங்கனா ராணாவத் உள்ளிட்ட பெரிய நடிகைகளை வச்சு இந்த படத்தை எடுக்க நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரியும், நடிகை ஆதிபாலனிடம் நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தற்போது KP செல்வா அப்படின்றவர் தற்போது இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு.